கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைமுறை பேச்சு என்ற இந்த நிகழ்ச்சியோடு மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை பார்த்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம், எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து அநேக காரியங்களை குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு நாம் அதே காரியத்தை தொடர்ச்சியான காரணம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மத்தியில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க, அவர்களோடு நாம் இணைந்து இந்த காரியத்தை குறித்து நாம் பேசுவோம். பிரைஸார் பரிசன் எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ்ல நல்லா இருக்கு. நீங்க எப்படி? கத்திரிச்சு நல்லா இருக்கு. கத்திரிக்கு இல்லை பிரைஸார் ராவே பிரைஸ்ல என்ன? கத்திரிச்சு எப்படி இருந்துச்சு போன வாரம் நம்ம பேசின காரியங்கள்? நிச்சயமாவே அது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங் தான் சொல்லணும்னு. ஏன்னா பல குழப்பங்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ள காணப்படுறதை நம்ம பார்க்கிறோம். எழுப்புதலை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை குறித்தும் பலவிதமான குழப்பங்கள் அவங்க கடந்து போகிற இடத்துலயோ சரி, ஒரு தெளிவு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க பேசின காரியங்கள் உண்மையிலே அநேகருக்குள்ள ஒரு பெரிய ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு காரியமாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது ஒரு புதிய ஒரு தலைப்பா நம்ம அதுல கொண்டு பேசின ஒவ்வொரு காரியங்களுமே அதுல ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஏன் கடைசியில நம்ம பார்க்கும்போது அது ஏன் தாமதமாக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றது 400 வருஷம். ஆனா 430 வருஷம் முடியும்போது தான் அவங்க எகிப்தில இருந்தே அங்கிருந்து புறப்படுறாங்க அப்படின்ற காரணம். இப்ப எதனால அந்த தாமதங்கள்? அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள கர்த்தர் ஒரு எழுப்புதலை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் அதை கவனித்து பார்க்காம இருந்தது. அப்ப அதற்காக அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், அந்த ஆளோட்டிகள் நிமித்தமா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துல எட்டினதோ, அப்ப அதே போல காரியங்கள் நடக்கப்படணும். அப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப எழுப்புதல் ஏன் தாமதமாகின்ற கேள்வியும் அநேகருக்குள்ள இன்னைக்கு ஏன்னா நிறைய பேர் நாங்க ஜெபிக்கிறோம். ஆனா ஏன் அப்படின்ற கேள்விக்கும் ஒரு பதிலா இருந்தத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு காரியத்துல நம்ம அதிகமா இதை குறித்து பேசணும் அப்படின்னு நானுமே ரொம்ப விருப்பப்படுறேன். நீங்க தான் ஒரு சொல்ல வரீங்க. ஆக்சுவலான நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம 2 வாரமா தொடர்ந்து பேசுன அந்த எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பேசுனது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மாதிரி நம்ம போன வாரம் நம்ம பேசும்போது ஏன் தாமதம் ஆகுது அப்படிங்கிற காரியத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ கூட பிரதர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுது. இவ்வளோ ஜெபங்கள் பண்ணியும் ஏன் அந்த காரியங்கள் தாமதமாக்கப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ சமீப நாட்களில் பரவலாக நம்ம நிறைய இடங்களில் பார்க்குற காரியம் எழுப்புவதற்காக உண்மையாகவே ஜெபிக்கிற நிறைய சபைகள் எழுப்பப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய ஊழியக்காரங்க எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்களில் உபவாச ஜெபங்கள், இரவு ஜெபங்கள், எழுப்புதல் இப்போ தேசத்தில் ஊற்றப்படணும்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்ல ஜெபம் பண்ணுறாங்க, ஆன்லைனில் ப்ரேயர் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் ஜெபிக்க பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ ஜெபம் பண்ணியும் அந்த எழுப்புதல் ஏன் இன்னும் தாமதமாகுது அப்படின்னு ஒரு கேள்வி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் நாட்களோட கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக அந்த 2012 தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசி எல்லா மாவட்டங்கள்லையும் 12 மணி உபவாச ஜெபம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேயர் வேவே ஜனங்களுக்குள்ள வேகமாக கடந்துச்சு. தேசத்துக்காக ஜெபிக்கிற உணர்வை கற்றுக்கப்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வருடம் நிறைய ஜெபிக்கிற ஜனங்கள் கற்றுக்கல்வி கொண்டு வந்தார். ஆனால் ஒரு லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் கூட தேவனுடைய தீர்க்கதரிசி லாக்டவுனில் பேசும்போது சொன்னாங்க, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணவங்க கூட இதே மாதிரி ஒரு தீமை தேசத்தில் வரதை பார்த்து ஒருவேளை சோர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க எல்லா இடமும் எழுப்பிட்டாங்க. ஒருவேளை நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியா எழுப்புதல் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. அது சமீப நாட்களில் நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, எழுப்புதல ஜெபிக்கிறோம், ஆனா எதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒரு காரியம். இப்போ லாஸ்ட் டைம் கூட நீங்க அந்த இதுல பேசும்போது சொன்னீங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும்போது அவங்க கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துல எட்டுச்சு. இவர்ல இன்னைக்கு நம்ம தாமதப்பட அந்த அந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுல ஒரு காரியம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தலிருந்து கர்த்தர் விடுவித்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் கொண்டு வர கர்த்தர் வாக்கு பண்ணார். ஆனா அது அல்டிமேட்டா கர்த்தர் ஒரு மைண்ட்ல வேற ஒன்று இருந்துச்சு. மேசியா தாவீதின் வம்சத்துல மேசியா வரணும். அதான் தேவனுடைய அல்டிமேட் பிளான். ஆனா அந்த பிளான் வருவதற்கு கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்க பார்த்தா நம்ம போன முறை நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் வருகிற வரை, அந்த வாக்கு நிறைவேற காலம் வந்த போது கர்த்தர் துரிதமாய் கர்த்தர் காரியங்களை செய்தார். வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா அது முன்பாக இத்தனை வாதைகள் வரணும் எகிப்துல. எப்பவுமே கர்த்தர் ஒரு
ஒரு ப்ராமிஸை கர்த்தர் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கும். ஆமா. ஒரு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தா ஒரு கட்டளை இருக்கும். கண்டிப்பா. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்ற பட்சத்துல அந்த கட்டளை கீழ்ப்படுத்தி போகும்போது தான் அதை நம்ம நிறைவேற்ற முடியும். கண்டிப்பா. எல்லாரும் எழுப்புலுக்கு வந்து வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து ஜெபங்கள் இல்லாத நாட்கள்ல தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய கர்த்தர் பேசி பல ஊர்கள்ல சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஜெபங்கள் கண்டிப்பா. பல வருடங்களா வந்து அது வந்து லட்சக்கணக்கான முதல் வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து நம்ம சென்னையில முதல் பார்த்தோம். அப்ப இது எல்லாம் ஏன் கர்த்தர் சென்னையில நடக்கணும்? கண்டிப்பா. இத்தனை ஜெபங்களும் வந்து ஏன்னா வந்து சில இடம் வந்து ஊற்றுக்கண்கள் இருக்கலாம். ஆனா புறப்பட போற இடம் வந்து இங்கதான். பெரிய ஒரு பாதை அமைக்கப்பட்ட வந்து சென்னை பட்டம் தான். அப்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து அப்படியே பலவாறா போறனால தான் அது. நீங்க பாருங்க நமக்கு எல்லா வேலையும் செஞ்சே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட வேலையை நம்ம வந்து அதிகமா செய்யறது கர்த்தர் வந்து நம்ம முற்படுத்தணும். அந்த காரியம் செய்யும்போது தான் அதற்கான தீர்வு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையுமே எல்லாம் தேவனுடைய வேலை தான், தேவனுடைய பணி தான். ஆனா எது முதன்மையான பணி? ம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதை முன்னில் நடத்தணும்? ம். யாரை முன்னில் நடத்தணும்? இது எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்த்தா தான் அந்த காரியத்தை காலும் சுயமாறணும். கர்த்தருடைய ஜெபிக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு சமூகத்துல போக வேண்டிய அந்த அந்த விண்ணப்பங்கள். அப்போ எதை குறித்து ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்றோமே, எழுப்புதல் வந்தா என்ன செய்யும்? அது கேள்வி. எழுப்பு வந்துருச்சுங்க. என்ன பண்ண போய் எழுப்புதல் வந்தா நடக்கும். இப்ப நீங்க எழுப்புதல் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜனங்களோட மைண்ட் செட்டப் என்னன்னா, இப்போ ஒரு 500 பேர் இருக்கிற சபை ஒரு 5000 மாறும். சரி 100 5000 பேர் பேர் ஆயிடுங்க. இருக்கிற சபை 5 லட்சம் கூட ஆயிடுங்க. அங்க வந்து உங்களுக்கு வந்து சபை பிரிக்கிருச்சு. அப்படிதான் இன்னைக்கு வந்து பேசப்படுது. ஆட்கள் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து அப்பாலும் தின உடலும் வந்துருச்சு. இதனால கர்த்தருக்கு என்னங்க பயனு? கூட்டம் வந்துருச்சு அவ்வளவுதானே. நிறைய பேர் பார்க்கணும். எழுப்புல் ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊத்துங்க அப்படின்றாங்கல்ல. சரி ஊத்து என்ன பண்ண போற நீ? எழுப்பு வந்துச்சு என்ன பண்ண போற? அது அது சாரம் என்ன? ஏன் எழுப்புல் போடப்படணும்? ஏன் கர்த்தர் அடிமைத்தன ஜனங்கள் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு கானான்குள்ள கொண்டு வரப்படணும்னா, கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். நிறைய பேர் இஸ்ரேல் தேசம் சொல்லுவாங்க ஹோலி லேண்ட் அப்படின்னு. இது ஹோலி லேண்ட் இல்ல. ப்ராமிஸ் லேண்ட். ஹோலி லேண்ட்னா ஜோர்டானும் ஹோலி லேண்ட் தான். அங்க இருக்கிற ஈஜிப்டும் ஹோலி லேண்ட் தான். இது ப்ராமிஸ் லேண்ட். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். அப்ப கர்த்தர் வாக்கு பண்ணின இடத்துக்கு நேரா நம்ம போவது தான் நம்ம ஃபோக்கஸ். இப்ப கர்த்தர் வந்து கானானை ஃபோக்கஸ் பண்ண சொன்னா, கானான் விட்டு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ம். இல்ல கானானையும் ஃபோக்கஸ் பண்ணாரு. கானானை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப கானான் போற வழி இருக்கும்போது கர்த்தர் எல்லா வழியும் யுத்தங்களும் நடத்தல. சில இடத்துல நீ வந்து விலகி போ அப்படின்றாரு. சில இடத்துல தான் யுத்தம் பண்ண சொல்றாரு. எல்லாமே யுத்தம் கிடையாது. எல்லா இடத்துலும் கிடையாது. ஆண்டவர் சொல்லும்போது சில இடங்கள்ல அவனுடைய சகோதரன் நீ அவனுக்கு கடந்து போயிடு அப்படின்னு. எல்லா இடத்துலயுமே யுத்தம் பண்ண இருக்கும் இல்லை. எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து உடனே இறங்கி ஆர்ப்பரிக்கிறது இல்லை. எல்லா இடத்துலயும் வந்து எரிகோ மாதிரி நம்ம வந்து சுத்தி வர்றது இல்லை. எந்த இடத்துல எதை செய்ய கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறோம் அது கர்த்தர் யார்கிட்ட சொல்ல கர்த்தர் எல்லாத்தையும் பேசுவாரு. ஆனா சில காரியத்தை தனக்குன்னு அழைக்கப்பட்ட தன்னால் உருவாக்கப்பட்ட தன் சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன்கிட்ட கர்த்தர் பேசுவார். ஆண்டு ஆபிரகாம் ஒருவனை அல்லவா அழைத்தார். அவர் ஆண்டு ஒருத்தர் தான் கர்த்தர் அழைச்சாரு. அந்த அழைக்கப்பட்ட விதமாக வாக்குத்தத்தங்களை நம்ம கர்த்தர் வந்து நடத்துறாரு. கூட இணைஞ்சு போறோம் நிறைய பேர். ஆனா கர்த்தர் பேசுற காரியம் இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் அதிகமாய் வந்து மட்டுப்படுத்தப்படுகிறது. அனைவரும் அதை குறித்து ஒரு ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசும்போது யாரோ ஒருத்தருக்கு அந்த கிரெடிட் போயிடுமே. அது வந்தா என் பிராட்ல வரணும். எடுப்புல வந்தாலும் என் ஊழில தாங்க வரணும். எடுப்புல வந்து என் சபையில தான் வரணும். அப்படிலாம் கர்த்தர் யாரும் வைக்கல. கர்த்தர் எந்த டினாமினேஷன் பேஸ் பண்ணல. கர்த்தர் பேஸ் பண்ணி யாருன்னா பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் எவனான இருக்கட்டும். அவன் யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், அடிமையா இருக்கட்டும், எவனோ அவங்கள கர்த்தர் தன்னுடைய காரியங்களை கூட நடத்துவார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்க சித்தத்தை செய்ய முற்படுறவங்க தான். ஏன் இந்த எடுப்புகள் தாமதமாக கேட்கும்போது நீங்க சொன்னீங்க ஜெபிக்கிறாங்க. இவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க. எதுக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னா நாம எழுப்புல வரணும்னு ஜெபிக்கிறோம். எழுப்புல வந்தா என்ன செய்யும்? எழுப்புல என்ன கடன் வர பேசணும். ஒரு மனுஷன் தனிப்பட்ட மனுஷன் பாவத்தை விடிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டா கர்த்தர்ல சேர்க்கப்படுவோம். அதுக்கு பேர் ரட்சிப்பு சால்வேஷன். ஒரு பெரிய சேவை.
430 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே விடுவிக்கப்பட்ட அன்றே கர்த்தருடைய சேனையானவன். அவங்கள பட்டயம் இல்லை, அவங்கள கேடயம் இல்லை, அவங்கள்ட்ட ஈட்டி இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. கர்த்தர் வெளியே வரும்போது உன்னை நான் ஒரு சேனையா கொண்டு வந்துட்டேன். சேனையா இருக்கிறவன் வந்து ஆர்மியில் இருக்கிறவன். ஆர்மியில் இருக்கிறவனா யுத்த காலத்துல யுத்த காலங்கள்ல என்ன செய்யணும் அதை செய்யணும். அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அவங்க செய்யணும். அப்போ வந்து எல்லா அழைப்பையும் எல்லாரும் தாங்களே எடுத்துக்கிற போது தான் அந்த காரியம் வந்து அப்ப நீங்க சொல்லும்போது இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கலாங்கண்ணா. இப்போ வந்து ஒரு பக்கம் ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். எழுப்பதற்கு பிரதானமா ஜெபம் முக்கியம். ஆனா ஜெபம் மட்டும் போதாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆமா ஜெபம் மட்டும் ஜபிக்கணும். அதோட நீங்க பாருங்க எரிக்கோக்கு போகும்போது யாரும் ஜெபம் இல்லை. கர்த்தர் போக சுத்தி வாங்க எரிக்கோ வந்து கீழே விழுந்துச்சு. எரிக்கோ மதில்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வராரு? முதல்ல என்னன்னா நம்ம வந்து நம்ம செயலாம் விட்டுட்டு கர்த்தர் இந்த நாள் என்ன செய்ய வராரு? அந்த காலங்களை அறிந்து செயல்படணும். அந்த காலத்துல என்ன செய்யணும் அப்படின்றத அறிந்து புரிந்து செயல்படணும். சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி எழுப்பல் அக்னியை ஊற்றுங்கன்னு நம்ம சொல்லி கேட்கிறோம். ஆனா இவ்வளவு நம்ம கேட்டுட்டு இன்னும் ஏன் ஊற்றப்படல அப்படின்னு கொஞ்சம் நிதானம். ஊற்றப்படல. ஊற்ற கர்த்தர் ஆயத்தமா தான் இருக்காரு. கொடுத்தா நீ என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா. அப்ப அதுக்கு கொஞ்சம் நிதானிச்சு ஏன் ஊற்றப்படல? அப்ப ஊற்றப்படுவதற்கு நம்ம கிட்ட என்ன தடை இருக்கு? உள்ள என்ன காரியங்கள் மறைஞ்சிருக்கு? அதெல்லாம் கொஞ்சம் அகற்றிட்டு இதுல ஏன் ஊற்றப்படல அப்படின்னா, இப்போ வந்து கர்த்தர் வந்து வாக்குத்தத்தமாய் கர்த்தர் பேசுறாரு. 2 நாளாகும் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாருங்களேன். அதுல வந்து ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காக கர்த்தரிடத்துல விசாரிக்க போறாங்க. இப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் எடுப்புகளுக்கு ஆயத்தமாகப்பட்டாங்க. மீதியா வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒன்லி ஃபார் த ரிவைவல் பர்பஸ். எழுப்புதலுக்காகவே மீதி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இவங்க யூதாவிலையும் இஸ்ரேல் மீதியா இருக்கிறவர்கள் வந்து இருக்கிறாங்க. இவர்களை குறித்து கர்த்தர்ல விசாரிக்கிற ஆட்களை கர்த்தர் முதல்ல எழுப்பணும். தானியேலை குறித்து வேதம் சொல்றது, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவரு எரேமியா வந்து சொல்றாரு, நேபுகாத்நேச்சார் இடத்துல இந்த தேசம் அடிமைப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி அந்த அவர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும்படியான காரியங்கள். ஏன் நிறைவேறணும்னா பிதாக்கள் கை கொள்ளாமல் போன சில காரியங்கள் இருக்குல்ல, அதனால கர்த்தருடைய கோபம் மூண்டதுனால கர்த்தர் அடிமை தரத்துல கர்த்தர் அவர் விற்கிறாரு. எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த 2 நாளாகவும் 36:21 அல்ல எரேமியா வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை நம்பியுமா அனுபவித்து மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அப்போ அங்க 400 வருஷம் 430 ஆச்சு. இங்க 70 வருஷம் அப்படின்றத கர்த்தர் எரேமியா சொல்லிட்டாரு. இந்த தேசம் வந்து எப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது தீர்க்கதரிசி சொன்ன உடனே இதை தானியேல் என்ற தீர்க்கதரிசி இதை பார்க்கிறாரு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தானியேல் ஆகிய நான் எருசலேமில் பால் கடிப்புகள் நிறைவேறி 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களே அறிந்து கொண்டு முதல்ல விசாரித்து அறிகிற யூதரை குறித்து எருசலேம் இருக்கிற ஜனங்களை குறித்து விசாரித்து அறிகிற மனப்படை. யார்கிட்ட விசாரிக்கணும்னா உடனுக்கு இல்லை, தேவனிடத்தில் விசாரிக்கணும். அப்ப கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கணும். அவ எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும். ஆனா இப்படி நிறைவேறு கர்த்தர் சொல்லிட்டார்ல வாக்குத்தத்தம். இப்ப நிறைவேறாம ஆண்டவர் வரப்போகாத நாள், இந்த காலத்தை குறித்த ஒரு உணர்வு. நிறைய இடத்துல அப்போஸ்தலர்கள் நீங்க நம்ம புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், கால நிதானியங்கள் நிறைய வசனம் இருக்கு. அப்ப இந்த காலத்தை எழுப்புல கர்த்தர் ஊட்டிட்டாருங்க. எழுப்புல கர்த்தர் ரெடியா இருக்காரு போறது. போட்ட என்ன செய்ய போறீங்க? என்ன 5000 பேர் 5 லட்சம் பேரா போய் இதனால தேவனுக்கு என்ன இல்லை? ஆமா. ஒரே காரியம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. புரியுதா? பரலோக ராஜ்யமும் இணைக்கப்பட போறோம். இந்த 5000 பேரு இந்த 50,000 பேரை கர்த்தரோடு எப்படி இணைக்கிறது அப்படின்னு என்றைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு எழுப்புல ஆட்டோமேட்டிக் கர்த்தர் ரெடியா வச்சிருக்காரு. பாத்திரம் நிரப்பப்பட்டிருக்கு. கர்த்தர் அபிஷேகம் ஊற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அடுத்து என்ன செய்ய போறீங்க? 50,000 பேர் கர்த்தர் ஊட்டாரு, எழுப்புல அக்கினி போட்டாரு, கர்த்தர் எழுப்புல வந்துருச்சு. என்ன செய்ய போறீங்க? அடுத்து வேற என்ன இருக்கு? திட்டங்கள் இருக்கிறது வேற. நம்ம அதை வச்சு ப்ராஜெக்ட் இருக்கும். இதை பண்ணலாம். ப்ராஜெக்ட் இல்லை, பரலோக ராஜ்யம்
இதுல இருந்து என்ன லாபம் அடைகிறது? வாட் இஸ் த கெயின் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட்? என்ன 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 வருது? 5000 பேர் மனம் திரும்பிட்டாங்களா? 5000 பேர் ஆவிக்குரிய தகப்பனா, ஆவிக்குரிய தாயா உருவாக்கிட்டாங்களா? அடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் பெற்றெடுக்கிற அந்த அந்த பிரசவ வேதனை அவங்க வந்துருச்சா? இன்னும் ஊற்றப்படும் ஊற்றுன்னு உட்கார வச்சு கொஞ்சம் பேர் உட்கார வச்சு பெர்ஃபார்மன்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. அவ்வளவுதான். ஆமா. யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம். கண்டிப்பா. யூ வாண்ட் டு ஹேவ் த ரிவைவல் சென்டர் வச்சு யூ வாண்ட் டு டூ சம் பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து சில காரணங்கள் செய்ய நினைக்கிறாங்க தவிர இல்லை தேவனுடைய சித்தம் வரணும். இந்த வசனம் சொல்லுது. எதுக்கு நம்ம ஜெபிக்கணுமா? அறுப்புக்கு வேலையாட்கள் குறைவு. அறுப்பு அதிகமா இருக்குது, விளைச்சல் அதிகமா இருக்குது. அந்த அறுக்க வேண்டிய ஆட்கள் கம்மியா இருக்கு. அறுப்புக்கு எஜமான்கள்கிட்ட ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா அந்த எழுப்புதல் யார் செய்வா? எழுப்புதல் திட்டத்தின் பணிகள் என்ன? எழுப்புதலை எப்படி நிறைவேற்றணும்? எழுப்புதலை கொண்டு போற ஆட்கள் யாரு? இவங்க என்ன செய்யணும்? அப்ப இவங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆமா. வெறும் அவங்கள உட்கார வச்சு ஜெபம் நடத்தி வெளியே அனுப்பாம அவங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை அவங்க வெளியே கொண்டு வந்து ஜனங்களை அப்படி உருவாக்கணும். அப்படி என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டா நான் புரிந்துக்கணும். கண்டிப்பா. என் மூலியமாய் கர்த்தர் யாரை உருவாக்க வச்சிருக்கான்னு புரிந்து கொள்ளணும். நானும் அவரும் சேர்ந்து என்ன செய்தால் பரலோக ராஜ்யம் பலனடையும். பரலோக ராஜ்யம் அது குறித்து ஆர்ப்பரிக்கும். பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் நினைக்கும் போதுதான் எடுப்பில் ஊற்றப்படும். அதுவரை எடுப்புல ஊத்துன்னு சொல்லி இருக்க வேண்டியதுதான். எவ்வளவு ஜபங்கள் பண்ணாலும் இந்த கரணைக்காரு. ஏன்னா அந்த தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி உரைச்சிட்டாரு. இடுப்புல வந்துருங்க தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. இப்போ அதை பகுத்தறிந்து கணக்கிட்டு இந்த நாட்களுக்குள்ள இதை சொல்லும் போது சொன்னாலும் கேட்கல. எரேமியா பலமுறை இவங்க சொல்றாருப்பா தேசம் அழி வரப்போகுது, கேட்க மாட்டாங்க. தேசத்துல ஆசீர்வாதம் வருதுன்னா உடனே கேட்போம். தேசத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய காரியங்கள் நடக்குது, அருமனை தேசத்துல ஒரு தீமை வருது, அதை குறித்து கவலை கிடையாது. தேசம் அழியுது. இன்னைக்கு மீடியா ப்ரொபகேட்டா பண்ற காரியத்தை வைத்து தான் பலரும் ஊழிக்காரர்களே பேசுறாங்க. நீங்க பாருங்க, ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஊர்ல மணிக்கா தேசம் பெரிய காரியம் அப்படியா? நமக்கு அந்த நாலேஜே இருக்காது. இவ்வளவு அந்த ஊழியத்தை குறித்து இருக்காது. கிரைம் சயின்ஸ் கூட தான் இந்தியாவில் மாறிச்சாரு இல்ல. அவர் ஒரு கோதுமை மணியா விதைக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அவர் செய்தாரு. சரியா? கண்டிப்பா. அப்படி பார்த்தா கிராம சைடு நிறைய பேர் மறிச்சிருக்காங்க. ஆமா. இல்ல எக்கனாமிக் சார்லி கிரேக் மாதிரி நிறைய மறிச்சிருக்காங்க. ஆமா. அது கர்த்தர் வந்து இப்போ ஜான் நாக்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வந்து மறிச்சிருக்காங்க. கோதுமை மணிகளாக விதைக்கப்பட வேண்டிய ஆட்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தியாவில்? சத்தீஸ்கரில் எத்தனை குடும்பங்கள் அழிக்கப்படுகிறது, எத்தனை சபைகள் வந்து துரத்தப்படுகிறது, தேசத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களாம் வந்து நமக்கு வந்து இவங்க அப்படின்னா நெருப்பு வந்துருக்கணுமே. இவர்களை பற்றி யார் பேசுறாங்க? நைஜீரியால இத்தனை ஆயிரம் ஜனங்க மறிக்கிறாங்க, சபை நடத்த முடியல. அங்க பாதுகாட்டுல அவங்களுக்கு பாதுகாக்க வேணாங்க, நீங்க அவங்களுக்கு பணம் அனுப்ப வேணாம். அட்லீஸ்ட் யூ கேன் ப்ரே ஃபார் நைஜீரியா. இல்ல முதலாவது வந்து நீ வந்து அன்புக்குள்ள பிறந்த அன்புக்குற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற நைஜீரியால என்னுடைய ஒப்பீனியன் அது நடத்தப்படுது தவிர சரியா? மற்றபடி எல்லாம் சேர்ந்தாலும் அதெல்லாம் வந்துருக்குது. தேவன் பார்க்கறது போல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள வந்தா இவங்க வந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நாளைக்குமே பாருங்க, உங்களுக்கு கத்த இடுப்புல கூப்பிடுறாரு, வாங்க ஒப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒப்பு கொடுத்து வந்தா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இல்ல உங்களை கத்த தெரிந்து கொண்ட இடுப்புலுக்கான்னு சொல்லுவாங்க. போய் ஒப்பு கொடுத்து இப்போ நம்ம வந்து அதுல அங்க இருக்கணும். அந்த அந்த இதுல இருந்தாதான் நம்ம வந்து கத்தர் அப்படி கொண்டு வர மாட்டாரா? வெளியே எங்க அப்போல கத்த உள்ள கொண்டு வராரு போல் நினைக்கிறாரு. கத்தர் யாரையும் கத்த கூடாது. தீமோத்தி பாருங்க, தீமோத்தி யூதன் இல்ல, தீமோத்தி அப்பா கிரேக்கன். தீமோத்தியோட தாய் தான் யூதஸ்திரி. ஆனா பவுல் அதை பார்க்கலையே. அவர் எங்க பிராண்டு பார்க்கலையே. இல்ல அவனுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வைராக்கு அது யார் ஊற்றுனா பவுல் அதை கற்றுக் கொடுத்தான். அவன் மாறின காரணம் தெரியுமா? பவுல் அந்த அபிஷேகம். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவைன்னு கூப்பிடுற அளவுக்கு அவர் ட்ரெயின் பண்ணியிருந்தார். இல்ல வரவனா இதை நம்ம பொருள் எடுத்து போயிடுவான்னு யோசிச்சா எப்படி வந்து ஊழியத்தை நம்ம செய்ய முடியும், தரிசனம் நிறைவேற்ற முடியும்? ஒரு பெரிய தடையா இருக்குல்ல. அதனால தான் எழுப்புக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு ஜனங்களை பாருங்க, எல்லாம் வந்து சில சோர்ந்தே போயிடுறாங்க. அதான் போன திருக்கி பேசினாரு. அவங்க சொல்லும் போது இது சூழ்ந்துடாதீங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சபைகள் 8-9 மாசங்கள் அடைக்கப்பட்டது. நிறைய பாஸ்டர்ஸ் வந்து சொந்து போயிடக்கூடாது, இவ்வளவு ஜெபம் பண்ணுவேன், ஏன் இவ்வளவு தீமை வந்துடக்கூடாது, கத்துறது பேசின வாக்குத்தத்தை நிறைய வரும். ஆனா ஏன் தாமதமாக நம்ம நிதானிச்சு பார்த்து அதன்படி செய்யும் போது தான் நம்ம, அதனால தான் அந்த லாக்டவுனுக்கு பிறகு தேவனுடைய வந்து சபை போதவர்களுக்கு இங்கிருந்தா எழுப்பது உண்டாகுன்னு சொல்லி புத்தகத்தை அடிச்சு எல்லா போதவர்களோட கரங்களை போய் கொடுக்கறதுக்கு ஒரு காரியத்தை வந்து கண்டிப்பா அது வந்து கர்த்தர் வந்து
இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அந்த காலத்துல நம்ம சபைகள் கிடையாது. கண்டிப்பா. போது வரும்போது இன்னைக்கு கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு சபைகளை கருத்து கொடுக்க வரும்போது, ஏங்க சபைலாம் ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன் சமூக ஊழியத்துக்கு போயிட்டீங்க? சமூக ஊழியம் போனா அவ்வளோதான். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3400 சபைகளை போய் தேடி தேடி போய் கர்த்தர் தீர்க்கதரிசன புஸ்தகம் குடுத்தோமே. அப்போது நம்ம வந்து அன்னைக்கு கேட்கல, ஏன் குடுத்தீங்கன்னு கேட்கல. அப்போ அவன் பார்வை என்னன்னா, ஒருத்தர உருவாக்க வரும்போது, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு அது வந்து இவங்களால அத நிதானித்து அறிகிற அந்த அந்த டிசைன் பண்ற ஸ்பிரிட் இல்ல. எல்லாரையும் ஒரே மாரி நம்ம கூட ஒருத்தர் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு. கர்த்தர் எங்கேயும் எப்படியும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமா. இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்தில நம்ம ஒரு காரியம் நம்ம செய்றோம். நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, நான் ஒரு காரியம் செய்றேன். என்ன நிமித்தம் எழுப்புதல் வருதோ இல்லையோ, ஆனா என்னுடைய மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, எனக்கு பின்பாக ஒரு சந்ததியை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருக்கென்று உருவாக்கணும். ஆமா. அவங்க செய்ய வேண்டிய பணிகள் என்ன? பண்ணீங்கல்ல? அவங்க கர்த்தருக்கு என்னென்ன காரியங்கள் நிறைவேற்றணும். அப்ப கர்த்தர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்த கர்த்தர் நமக்கு குடுக்குறாங்கன்னா, அப்போ அந்த நீங்க முன்னால சொன்னது போல ஒரு வாக்குத்தத்தம் குடுத்தா, அதுல செய்ய வேண்டிய பணிகள், அது நிறைவேறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுன்ற ஒரு காரியமும் அதுல இருக்கு. நம்ம வாக்குத்தத்தத்த மாத்திரம் பார்க்கிறோம். ஆனா நிறைவேறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப கர்த்தர் ஜனங்கள குடுக்குறாங்க. ஆனா அவங்கள வைத்து நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும்? இதெல்லாம் காலதாமதம் ஏன் நடக்குது? அதான் இப்போ. ம். காலதாமதம் ஏன் நடந்துச்சுன்னா, இவர்கள் வந்த ஜனங்க வந்து 400 வருஷத்துல வந்திருக்கணும். தப்பு யார் மேல தெரியுமா? மோசே மேல தப்பு. ம். கர்த்தர் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னால, இவரு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ம். யாரு? ம். மோசே. அதான் எபிரெயன். அவன் சொல்லி எகிப்துல கொன்னுட்டாரு. கர்த்தர கொல்ல சொன்னாரா? கர்த்தர் எத வேணா செய்ய வல்லவர். ம். இல்ல. ஆமா. உடனே கர்த்தர் பார்த்தாரு. இன்னும் டைம் ஆகல. ஆனா ஆண்டோட காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் இருக்கு. ம். இல்ல. ஆமா. கர்த்தர் வந்து மோசேய தெரிந்து கொண்டாரு. அதனால தான் பார்வோன் வளர்க்குறாரு. ஆனா நான் செய்ற சில காரியம், நீ முந்தி செய்யக்கூடாது. அதனால திருப்பி என்ன பண்றாரு ஒரு 40 வருஷம். காலத்துக்கு முந்தைய சில காரியங்கள் செஞ்சாலுமே அது ஒரு பெரிய ஆபத்து வரும். காலத்துக்கு முந்தி 2வது நம்ம எந்த காலகட்டத்தில இருக்கிறோம்னு தெரிஞ்சிரும். இல்ல. ஆமா. நெறைய பேர் அதான் மறந்துடுறாங்க. கடைசி காலத்துல நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா பேசிருக்கு. கடைசி காலம் என்ன ஆகணும்? அப்போ எடுப்பது என்பது கடைசி காலத்துல வர வேண்டியது. கர்த்தர் பேச்சிருக்கார் தீர்க்கதரிசனமா. இல்ல. எனக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நல்ல பார்வைப்பட்டு கர்த்தர் பல இடத்துல பேசி, முகமுகமாய் கர்த்தர் அந்த வார்த்தைய கேட்டு, ஏதோ உன்னிடத்துலாம் இடுப்புல அக்கினி போடப்பட்டிருக்குது. உன்னதான் இடுப்புல அக்கினி புறப்பட உன்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய சேனைய உருவாக்க போறன்னு கர்த்தர் யார்ட்ட பேசியிருக்காரோ, அவர்களே இத மறந்து மத்தவங்க வந்து எடுப்புக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். அவங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன கூட்டமா இருப்பாங்க, உதவி செய்வாங்க. அத நீ அது மாரி வச்சுங்களேன். பவுலும் கர்த்தர் நீ தான் நீ ராஜாக்கள் முன்பாக நீ இவ்வனமாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனை தெரிந்து கொண்ட பார்த்தேன்னு அண்ணன்கிட்ட சொல்றாரு. பவுல் எங்கேயும் அண்ணன்கிட்ட போய் உட்கார்ந்து, ஐயா நீங்க தான் தல்ல கை ஜெபம் பண்ணீங்க. ம். உடனே கண்ணே திறந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அண்ணன் கூட போல. கமால் பெரிய ஆளு. ஆமா. அவர் கீழ படிக்கணும் அந்த காலத்துல அவர் வந்து பெரிய ஆளு. கமால் பாதியில படிச்சவன்னு சொல்றாரே தவிர, இவர் எனிமே கமால் பாதியில உட்காரல. ஹி வாஸ் அண்டர் த ஃபீட் ஆஃப் காட். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் பாதபடியில காத்திருப்போம். ம். அவங்க தான் கர்த்தர் பேசுவார். நம்ம வந்து பல காரணம்னால நமக்குள்ள இந்த இந்த ரிலேஷன்ஷிப் காட் அதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இந்த ஒரு வசனத்த மாத்திரம் மறந்துடக்கூடாது. கூடுமானால் ம். தெரிந்து கொள்ளப்படல் வஞ்சிக்கப்படும். யார் நிமித்தம் வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, என்னாமது அந்த பல கிறிஸ்துகள் வருவாங்க. அந்தி கிறிஸ்து வருவான். கள்ள கிறிஸ்து வருவாங்க. ஆமா. அவள் என் நாமத்தை கொண்டு ம். என் பேரை சொல்லி வருவாங்க. ஆண்டவரே சொல்றாரு. நான் என் நாமத்துல வந்தேன். நீங்க என்னை ஏற்றுக்கொள்ள. இன்னொருத்தன் தன் சுயநாமத்துல வருவான். ஆமா. அவனை ஏற்றுக்கொள்ளு. இன்னைக்கு சுயநாமத்துல எழுப்புதலுக்கு பேர் வச்சு கூட வருவாங்க. ஆமாமா. அதான் இப்ப சொல்றேன். சுயநாமத்துல வருவாங்க. அதுதான் அவங்க ஒரே இது என்னன்னா, இப்ப ட்ரெண்ட் அதான். பிராண்ட் அதான். எங்க பார்த்தாலும் எழுப்புதல். ம். அவங்க எழுப்புல குறித்து எடுப்புல எத்தனை வகையான எடுப்புல தெரியாது. அந்த எடுப்புல என்னென்ன பண்ணணும் தெரியாது. எடுப்புல எது கர்த்தர் எடுப்புல காலங்கத்துல செய்ய வேண்டிய பணிகள் என்ன தெரியாது. எடுப்புல கர்த்தர் வந்து எழுப்புல முன்பாக செய்ய வேண்டிய ஆயத்த பணிகள். எடுப்புல வரப்போது அது முன்ன ஒரு பெரிய வெள்ளம் புயல் வருதுன்னா தூர் வருவாங்கல்ல. ம். வழி ஆயத்தப்படுத்த ராஜா வரப்போறாரு. ராஜா வந்து முன்ன வரும்போது ஒரு ஒரு கார்பெண்டரோட மகனா வந்தாரு. ஒரு ஏழை கோலம் எடுத்து யூதர்களுக்கு வந்தாரு. அவள் மேய்சியா அறிந்து கொள்ள. இப்ப மேய்சி யூதருக்கு வரல. மேய்சியா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மேய்சியா வரப்போறாரு. ம். இப்போ வர்றது ம மரியாதையுடைய மகனா வரப்போறதில்ல. அவரு உலகத்தின் அதிபதியா வரப்போறாரு. உலகத்தின் ராஜா வரப்போறாரு. அவர் எல்லா கண்களையும் பார்க்க போகுது.
அவர் ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு போதுமா? இவ்வளோ ஜனங்கள் சொல்வதற்கு அங்க என்னன்னா அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல கர்த்தர் செழுப்பி அவங்களுக்கு வந்து பக்கமா பேசியிருப்பாரு. ஆனா இவன் மத்தவங்கள போய் நீங்க தான் எடுப்புல கர்த்தர் இவ்வளவு தான் தெரிந்து கொண்டாரு. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க அவர காண்பிக்கும்போது தன்னுடைய பார்வை என்ன இருக்கும்னா, இவரு தான் நம்ம நினைச்சோம். அவரு தான் பெரிய ஆளு அப்படின்ற மாரி உணர்வ கொடுக்குறாங்க. அவங்க அவங்க வந்து இவங்க நல்ல மனுஷா இருந்தாலும், அவர் உள்ள வந்து இவங்கள இப்படிதான் இந்த நெறைய மடைமாற்றப்பட்டு எழுப்புதல் காரியம் எல்லாம் எழுப்பு வந்திருக்கணும். சொல்லுங்க. ஏன் கால தாமதம் ஆகுது? ஏன் கால தாமதம் வருகிறது என்றால், இதனால தான். கர்த்தர் சொன்ன ஆட்கள் நிக்கணும். யார கர்த்தர் எழுப்புன்னு வச்சிருக்காரோ அவங்க தான். ஆண்டவர் எவ்வளோ பேர் இருந்தா கூட ஆண்டவர் வந்து அவ்வளோ பேர் 10 பேர் ஸ்பை பண்ணா கூட, அதுல கர்த்தர் 2 பேர டிஃபரெண்டா பிரிக்கிறாரு. காலேபு யோசுவாவும். இல்ல. இந்த வாக்குத்தத்தம் பண்ண பட்டவன் போய் நின்னா தான் அதுல காரியம் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் அப்படிதான். கர்த்தர் பேசி சொல்லி கர்த்தர் பேசின காரியம் என்னுடைய ஊழியத்துக்கும், என்னுடைய சபைக்கும் ஏற்றலா இருந்தா, எந்த தீர்க்கதரிசியும் ஏத்துக்குவோம். வேதத்துல ஒரு காரியம் இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளை குறித்து பேசும்போது, அகிரிப்பா ராஜா குறித்து பவுல் சொல்றார். இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் வருது. என்னன்னா, பவுலே நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்துவனாக சம்மதிக்கிறாய். மாறல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திர போல இருக்குன்னு சொல்ல வர்றாரு. ஆனா அந்த அகிரிப்பா ராஜாவுக்கு அவனுடைய பார்வையில் இருக்கிற தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு கூட தீர்க்கதரிசி வச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதுக்காக மரிக்க போறான்னு தீர்க்கதரிசனமாய் சொன்னான். யாரு? இந்த அங்க இருக்கிற அந்த அந்த வருஷத்துடைய பிரதான அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, 52, 53ல பார்த்தீங்கன்னா, அந்த நாள் முதல் கொண்டு ஒரு கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணார்கள். இவன் தீர்க்கதரிசி. ஆனா மைண்ட் ஃபுல்லான்னா கர்த்தரையும் கர்த்தரை ஜனங்களையும் கர்த்தர் சுமந்து போய் அழிக்கிறது தான். இப்படிப்பட்ட ஆட்களை தான் அகிரிப்பா ராஜாக்கள் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி நம்புவாங்க. ஆனா உண்மையான தீர்க்கதரிசி, உண்மையான வாக்குத்தத்தங்களை பார்த்து கர்த்தர் பேசிய காரியத்தை இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்காது. அல்லது மறுதலிப்பார்கள். அல்லது மடைமாற்றுவார்கள். இவ்வளவுதான். என்னாகமத்துல மோசே நிக்கும்போது, அதுல வந்து மோசே எழுத்து அது வந்து ஒரு ஒரு கூட்டம் பேர் எழுப்புனாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுல என்னாகும் 17ஆம் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்கள். அத நோட் பண்ணிக்கங்க. சபையில தலைவர்கள். சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அது ஒரு கூட்டம். பிரபலமானவர்களாகிய 250 பேரோடு கூட மோசேக்கு எதிராக எழும்பி இவங்க என்னன்னா சங்கத்துக்காரன் எல்லாமே. சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமா. இந்த சங்கம். இந்த சங்கத்துல இருக்கிற ஒண்ணா சேர்ந்து இருக்கிற ஆட்கள். சபை, சங்கம். அதுக்கப்புறம் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பிரபலமானவங்க. பிரபலமானவங்க எவ்வளோ பேர் 250 பேர் ஒண்ணா. ஒரு பெரிய கூட்டம் நிக்கிற எழுப்புல வராது. சங்கம் சேர்னால எழுப்புல வராது. சபை சேர்ந்து வராது. கர்த்தருடைய வாக்குறுதி நிறைவேறணுமானால் ஏன் தாமதமாகிறது? ஏன் தாமதத்துடைய காரணம் என்ன? அதை கர்த்தர் மோசே கர்த்தர் விசாரித்தார். வாங்க கர்த்தர் சொல்லி நிக்கலாம் 2 பேர் நிக்கலாம். கர்த்தர் ஒருவேளை உங்களை அழைச்சாருன்னா நீங்க பண்ணுங்க. இல்ல நீங்க தூபம் காட்டுங்க, நீங்க நடத்துங்கன்றாரு. அப்ப இது தெரிந்து கொள்ளணும். அப்ப ஆட்ல நீ பெரிய பிரபலமா இருக்கிறவர்களோ, பெரிய கூட்டம் நிக்குது, பெரிய 1000 ஜனங்க ஒரு 1,00,000 ஜனங்க வரனால அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. எப்பவுமே குறைவானவர்கள் தான் கர்த்தர் நிறைவாக்குவார். இல்ல கொஞ்சத்துல உண்மையில கர்த்தர் அன்னைக்கு தான் அதிகாரி ஆக்குவார். ஒரு சின்ன கூட்டமான கிதியோன் கூட்டம் தான் கர்த்தர் உத்திரசி அழைக்கப்பட்ட கூட்டம். சின்ன தாவீது தான் கோலியாத் விசுவாசத்துக்குரிய தாவீது தான் இந்த வைராகிய விஷயம் தாவீது அவனை கொண்டு தான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். அப்ப இந்த நாட்கள்ல வந்து எழுப்பல் தாமதமாவது காரணம் தீர்க்கதரிசி நம்பாதவர்கள், தீர்க்கதரிசிகளை வந்து அற்பமா எண்ணுகிறவர்கள், தீர்க்கதரிசனத்தை அண்ணா காய்பகம் மாதிரி ஆட்களை தீர்க்கதரிசி நினைத்துக் கொண்டு உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நெக்லெக்ட் பண்றதோ, இல்ல அவங்கள வந்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்த நடக்கிறனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு வார்த்தையில பெற்றுக்கொள்ள முடியல. உண்மையாக நின்று ஒரு அன்னைக்கு எளிமையா வார்த்தையை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அத்தனை ஜனங்கள் எல்லாரும் எல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட இருந்தது 2 பேர் தான். ஏபேத் மேலேக்குன்னு ஒருத்தரும், ஃபாரூக் ஒருத்தர் 2 பேர் தான் நம்பினாங்க. மற்ற எல்லாரும் எழுத்துனாங்க. ராஜா எழுத்துனான், ஆஸ்தான் எழுத்துனான், பிரதான அங்கு தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி எழுத்துனாங்க. 2 பேரு தீர்க்கதரிசியோட இந்த ஃபாரூக் ஒருத்தனும், இன்னொரு ஏபேத் மேலேக். இன்னைக்கு தீர்க்கதரிசி நிறைய பேர் நிப்பாங்க. ஆனா அங்க நிக்கிற ஃபாரூக்கு எரேமியா அந்த இடத்துல சொன்ன வார்த்தைய திரும்ப போய் அங்க சொல்லுன்றாரு. இப்ப எரேமியா இல்ல. எரேமியா வந்து மறைந்துருக்கான். ஆலயத்துக்கு வர முடியாது. நீ போனோன்னே
ஃபாரூக் தீர்க்கதரிசி ஸ்தானத்துல போய் பேசுகிறான். ஏபேத் மேலேக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் கூட வந்து அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை பறைசாற்றுகிறான். ஆனா இவங்க கூட இருக்கிற ஜனங்கள், இவங்க தான் நம்பணும். இவங்க ஜனங்க நம்பல. ராஜா நம்பல. அப்போ வந்து கர்த்தர் வந்து நாட்கள்ல எழுப்புன ஆட்கள், இந்த உத்தரவாதம் பண்ற ஆட்கள் தீர்க்கதரிசி அறிந்து புரிந்து கொண்டது மாத்திரம் தான் இதை வந்து வேற இல்லாத பட்சத்தில் ஒன்றும் இல்லை. இன்னும் கர்த்தர் இன்னும் தாமதமாயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. தரிசனம் உள்ள தலைவர் நின்று கர்த்தருடைய காரியத்தை செய்ய முற்படும் போதுதான் அதுக்காக நேரம். ஆண்டவர் சொல்ல, லேவி கோத்தை எதுக்கு பிரிச்சனோ அதை செய்யணும். போகாத்தை எதுக்கு பிரிச்சனோ, நீ இதை சுமக்கணும், இதான் சுமக்கணும். நீ தேவையில்லாத சுமக்கூடாது. இது நிறைய பேர் தேவையில்லாத தங்கள் சுமைகளை மேலே ஏற்றிக்கொண்டு போறபடினாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய சுத்தமும் திட்டம் நிறைவேறாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. இதுதான் எழுப்புதலுக்கு தாமதமாகிற காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய காரியம் பேசியிருக்கிறோம் இன்னைக்கு. சரியா? நம்ம இப்போ பேச நிறைய பேசலாம். நம்ம இன்றைக்கு இந்த இந்த நிகழ்ச்சி முடிக்கிற தருணம் வந்துருச்சு. நேயர்களே, நீங்க அநேக காரியங்களை குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. இது குறித்து அறிந்திருப்பீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் மேலதிகமான காரியங்களை அதுவரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.